கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜூன் மாதத்தில் உங்களை பார்க்கவும் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். இந்த ஜூன் மாதத்தில் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய வாக்கு தத்தங்கள் மூலமாய் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 நம்ம தியானித்து பார்க்கையில், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தப்படுத்தினவைகள் கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்துக்கு தோன்றவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. சற்று நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து பார்க்கும்போது, தேவன் தம்மிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தப்படுத்தின காரியங்களை நம்ம பார்க்கும்போது, தேவனாகிய கர்த்தர் நம்மளை எவ்வளவோ நேசித்தார், நம்ம மேல எவ்வளவோ அன்பு கூறினார். அதுக்காக தான் தன் ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை நம்மளுக்காக அவர் பலியை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வேத வசனத்தை நம்ம தியானித்து பார்க்கும்போது, இந்த உலகத்துல ஒரு கண்ணும் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, மனுஷனுடைய இருதயத்துக்கு அது தோன்றவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு அநேக காரியத்துல நம்ம தோல்வி அடையலாம், சோர்ந்து போலாம், வாழ்க்கை மேல நெருப்பு உண்டாகி நம்ம வாழ்க்கை கசந்து போய் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா நம்மளுக்காக ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு தேர்ச்சிரவாளனை வைத்திருக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். இந்த உலகத்துல இருக்கிற மனுஷர்கள் உங்களை புரிந்துக்கிறாங்களே இல்லையோ, அந்த ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை புரிந்து கொள்கிற தேவன். அவர் உங்க இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்ம பலன் அடைவோம். அவர் நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து நம்ம மனசுல இருக்கிற வேதனை, கலகம், போராட்டங்கள் இது எல்லாத்தையும் அவர் நீங்களாக்கி நம்மளை சுத்திகரிக்கிற தேவனா இருக்கிறார். அதுவும் நம்மளுக்காக அவர் ஆயத்தப்படுத்தின காரியத்தை நம்ம ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தராகிய ஆண்டவர் நம்மளை எவ்வளவு நேசித்தார், அதுக்காகத்தான் தன் ஒரு பேரான இயேசு கிறிஸ்துவை அவர் நம்மளுக்காக பலியை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயங்களை அவர் ஆராய்ந்து பார்க்கிற தேவனா இருக்கிறார். அதனாலதான் வேதத்துல நம்ம தியானித்து பார்க்கும்போது, தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தப்படுத்தின காரியத்தை நம்ம பார்க்கணும். அவர் நம்மளுக்காக என்ன ஆயத்தப்படுத்தினார், அவர் நம்மளுக்காக எப்படி அவர் நம்மளுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்னா, இன்னைக்கு உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, நாளைக்கு வர நாட்கள்ல என்ன நடக்க போதோ, என் வாழ்க்கை எங்க போய் முடிய போதோ என்று நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையை குறித்து கவலையோட இருக்கிறீங்களா? வேதனையோட இருக்கிறீங்களா? எங்க வாழ்க்கைக்கு முடிவு என்ன, அது ஆரம்பம் எங்க, முடிவு எங்க புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் ஏற்கனவே எல்லாத்தையும் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்கிறது, உன் கண் காணவில்லை, உன் காது கேட்கவில்லை, உன் இருதயத்துக்கு தோன்றவில்லை, ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எதை குறித்து உன் இருதயம் கலங்காது இருக்கட்டும். அன்பின் சகோதரிய சகோதரன், ஆண்டவர் உங்களுக்காக பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். நீங்க நினைக்கிற ஆலோசனைகள், உங்களுடைய இருதயத்துல இருக்கிற சிந்தனைகள், அது சாமானியமா இருக்கலாம், அது ரொம்ப சின்னதா இருக்கலாம். ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்காக பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். அதுக்காக தேவ சன்னிதியில நம்ம காத்திருந்து ஜெபிப்போமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு ஆண்டவரை விட்டு நீங்க தூரம் ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க இடைப்பட்டு வாழ மாட்டீங்களா? ஆண்டவர் இடத்துல இணைத்து கட்டப்பட மாட்டீங்களா? அவரை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறீங்களா? என் அன்பின் சகோதரிய சகோதரன், உன்னுடைய பூர்வ காலத்தின் ஆவிக்குரிய அனுபவம் எப்படி இருந்தது? நீ ஆண்டவர் இடத்துல இருந்த அந்த உறவு எப்படி இருந்தது? அந்த அன்பு எப்படி இருந்தது? உன்னையே நீ சற்று நிமிடங்கள் ஆராய்ந்து பார். ஆண்டவரை விட்டு நீ தூரத்துல போய் கொண்டிருக்கிறியா? ஆண்டவருக்குள்ள நெருக்கத்துல இருக்கிறியா? உன் இருதயத்தை நீ ஆராய்ந்து பார். ஆண்டவராகிய கர்த்தர் உங்க நெருக்கத்துல இருந்து அவர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் உன்னை நேசிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த உலகத்துல இருக்கிற மனுஷர் மாறினாலும் அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவர். அவர் உன்னை எப்பொழுதும் நேசிக்கிற தேவனா இருக்கிறார். அதனாலதான் அவருடைய அன்பு வெளிப்படுவதற்காக தான் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், உன் கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்துக்கு தோன்றவில்லை. அப்படியாப்பட்ட காரியங்களை ஒரு வாழ்க்கையில் செய்வது. பரிசுத்த ஆவியானவர் உன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவனா இருக்கிறார்.
மனதில் இருக்கிற எல்லா கவலைகளை, கண்ணீரை, வேதனை அவர் அறிந்திருக்கிற தேவன். இந்த நாளில் உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆயத்தமாயிருக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே அப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் பாடுபட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கவலையோட கண்ணீரோட கத்தரை விட்டு தூர போயிருக்கிற பிள்ளைங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக விதமான பிரச்சனைகள், நிம்மதியில்லாத காரியங்கள் ஆண்டவரே, கட்டப்பட்டு வாழ்க்கை சின்ன விதமாகி கொண்டு ஆண்டவரே ராஜா, ஒரு நிம்மதியே இல்லாத, சமாதானம் இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பங்கள் மேல உடைய வல்லமை இறங்கி வருவதாக, ஒவ்வொரு பிள்ளைங்க மேல உடைய வல்லமை இறங்கி வருவதாக. நீங்க கொடுத்த அதிகாரத்தை கொண்டு பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால் ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய அன்பு வெளிப்படுவதாக ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. தடைகள் எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மலமாக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஜூன் மாதத்துல ஒவ்வொரு குடும்பங்களை நீங்க கொடுத்த அதிகாரத்தை கொண்டு பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. சகல துதிகர மகிமை ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. God be with you.